புருஷனுக்கு புகைனாலே அலர்ஜிமா. அதுவும் சாம்பிராணி புகைனா சுத்தமா ஆகாது. நிஜமா சொல்ற? ஆமாமா. இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஊர் சுத்திட்டு இருந்தோம்ல, அப்ப அவராவே இதெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாரு. அவ்வளோ ஏன், பரிகாரம் பண்றதுக்காக அவங்க குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் போயிருந்தோம்ல. அப்ப நீ கவனிச்சியான்னு தெரியல, அந்த பூஜை நேரத்துல சாம்பிராணி போடுறப்ப கூட அதை விட்டு தள்ளி ஒதுங்கியேதான் நின்னாரு. பொதுவா ஒருத்தவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி தான் இருக்கும், ஆனா இவங்களுக்கு சாம்பிராணி போகனா அவ்வளோ அலர்ஜி. இருமல் வந்து மூச்சு முட்டி வீசிங் ட்ரபிள் வரைக்கும் கொண்டு போயிடுனா பாத்துக்கோயேன். நமக்கு வேணா சாம்பிராணி மங்களகரமா இருக்கலாம், ஆனா அவரு இதனால ஒரு வழி ஆயிடுவாரு. இது எதுவுமே தெரியாம வானத்தி அவர் ரூமுக்கு சாம்பிராணி போட போறானா, என்ன நடக்கும் நீயே யோசிச்சு பாருமா கொஞ்சம். என்ன நடக்க போகுதுன்னு கண்ணு முன்னாடி தெரியுது. ஆர்த்தி, நீ என் பொண்ணுன்னு அப்பப்ப நிரூபிச்சிரடி. என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். அம்மா, காலையில எந்திரிச்சதுமே உனக்கு என்ன போன் வேண்டி கிடக்கு? கிட்டத்தட்ட வானதி உன் வயசு பொண்ணு தானே. அவ சீக்கிரமே எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணி வீட்டையே கோயில் மாதிரி மாத்தி வச்சிருக்கா. ஆனா நீ இன்னும் குளிக்க கூட இல்லாம நடு வீட்ல உட்காந்து போனை பாத்துட்டு இருக்க. முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு போ. அம்மாமா, ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மட்டும் போட்டு நான் போயிடுறேன். அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், நீ முதல்ல குளிக்க போ. ப்ளீஸ்மா ஸ்வேதா, சொல்றேன்ல போ. சமந்தி, என்ன இது? ஏன் புள்ளைய எப்படி விரட்டிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் தானே அவ சந்தோஷமா இருக்க முடியும். இருந்துட்டு போட்டு விடுங்க. இவ்ளோ காலையிலேயே அவ குளிச்சு முழுகி என்ன பண்ண போறா? புடிச்சது பாக்கட்ட விடுங்க. ராஜி, ஸ்வேதாக்கு சப்போர்ட் பாத்தியா ராஜி? சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி, சின்ன புள்ள தானே, அதான். அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. என்னம்மா நீ காஃபி எடுத்துட்டு வர? வானதி எங்க? அவ வேற ஏதோ வேலையா இருக்காத்த, அதான் நானே இன்னைக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். என்னது, நீ காஃபி போட்டியா? ஐயோ, எடுத்துக்கோங்க. மறுபடியும் காஃபி போட்டியாடி? இந்தம்மா. ஸ்வேதா, எடுத்துக்கோ. இல்ல, நான் குளிக்க போறேன், அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ்ளோ நேரம் சும்மா இருந்துட்டு அவ காஃபி குடுக்கற நேரம் தான் உனக்கு குளிக்கணும்னு ஞான உதயம் வந்திருக்கா? இல்லம்மா, நான் இப்பதான் ஒரு காஃபி குடிச்சேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகட்டுமேன்னு யோசிக்கிறேன். அதான் ஜீவானவே வந்துட்டானே. ஆர்த்தி, அண்ணனுக்கு தான் நீ போடுற காஃபி ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் கொடு. எடுத்துக்கடா. எது, நீ போட்ட காஃபியா? ஏன் எல்லாரும் ஆச்சரியமா கேக்குறீங்க? நான் போட்ட காஃபி தான் இது. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன யோசிக்கிற? எடுத்துக்கோ. என்ன அம்மா இப்படி ரசிச்சு குடிக்கிறாங்க? ஐயோ, அதே மாதிரி போட்டு வச்சிருக்கா. இத குடிக்கிறதுக்கு பேசாம பாய்சனை குடிக்கலாம். ஏன்டா காஃபியை குடிக்காம அப்படியே வச்சிட்ட? காஃபி ரொம்ப சூடா இருக்குப்பா, அதான் குடிக்க முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு எப்படியாவது குடிக்க ட்ரை பண்றேன்.
என்ன வானதி, பூஜை ரூமை விட்டுட்டு எங்கெங்கயோ சாம்பிராணி காட்டிட்டு இருக்க? பூஜை ரூம்க்கெல்லாம் அப்பவே காட்டியாச்சுமா. சாம்பிராணி பூஜையில மட்டும் வைக்கிற வாசனை பொருள் கிடையாதுமா, கிருமி நாசினி கூட. அதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. அதனாலதான் நம்ம வீடு முழுக்க சாம்பிராணி போட்டுட்டு வரேன். சரிம்மா, நீ உன் வேலையை கவனி. சரிம்மா. வானதி, அம்மா இங்க வா. வீடு முழுக்க சாம்பிராணி போட்டிருக்கேனா? அப்போ கார்த்திக் ரூம்ல? ஆமாம்மா, எங்க ரூம்லயும் இப்பதான் சாம்பிராணி காட்டிட்டு வரேன். ஏம்மா, அதுக்கு கார்த்திக் எதுவும் சொல்லலையா? அவரு குளிச்சிட்டு இருக்காருப்பா. எங்க ரூம்ல நான் சாம்பிராணி போக போட்டதே அவருக்கு தெரியாது. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அவர் இன்னும் பாத்ரூமை விட்டே வெளியில வரல. வெளியே அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாமே தான் ரூம் முழுக்க சாம்பிராணி போட்டுட்டு கதவை சாத்திட்டு நான் வந்துட்டேன். என்ன நீ விவரம் தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஜீவா, இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? முதல்ல நீ ரூமுக்கு போய் கார்த்திக் என்னாச்சுன்னு பாரு. சரிம்மா. சம்பந்தியம்மா, என்ன என்ன ஆச்சு? சாம்பிராணி தானே போட்டா, ஏன் எல்லாரும் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? சாதாரண விஷயம் இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத சம்பந்தி. சாம்பிராணி போக கார்த்திக்கு அலர்ஜி. அவனுக்கு அதை ஸ்மெல் பண்ணாலே சீக்கிரத்திலே வீசிங் ட்ரபிள் வந்துடும். மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா வானதே, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான். வீட்ல ஹோமம் நடத்தினப்போ அந்த புகையில அவனுக்கு பயங்கரமா மூச்சு திணறல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பேச்சு மூச்சு இல்லாம கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆயிட்டான். அடிக்கடி அவனுக்கு அப்படி ஆகிறது நல்லது கிடையாது. அதனால இனி அவனை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஐயோ ஐயோ. ஆனா நீ இன்னைக்கு என்னடானா? அண்ணா அண்ணா, வா போய் பார்க்கலாம். அண்ணா ஒண்ணு இல்ல, அண்ணா ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. மா, கார்த்திக், 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 என்ன? கார்த்திக் என்ன பாச்சு? ஒண்ணு இல்ல, கார்த்திக், சரியாயிடும், சரியாயிடும். போய் தண்ணி எடுத்துறாமா, போமா. தண்ணி. ஸ்வேதா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாமா. ஒண்ணு இல்ல, சரியாயிடும். சீக்கிரம் வா. கொஞ்சம் ரிலாக்ஸ் இருப்பா. கொடுங்க. இந்த கார்த்திக் குடி. அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லப்பா, சரியாயிடும். ரிலாக்ஸ், ஒண்ணும் இல்ல. என்னங்க, ராஜி, நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி. ஒண்ணும் இல்லம்மா, இட்ஸ் ஓகே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. நல்ல வேலை சம்பந்தி, ஜீவா தம்பி உடனே வந்து பார்த்தாரு. இல்லனா மாப்பிள்ளை நிலைமை என்ன ஆயிருக்கும்ல? ஜீவா, என்ன ரூம்ல இவ்வளவு போக? என்னாலதாங்க. உங்களுக்கு புகை ஒத்துக்காதுன்னு தெரியாது. நான் தான் ரூம் முழுக்க சாம்பிராணி புகை போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சாம்பிராணி பக போடுறதா இருந்தாலும் ஒரு அளவு இல்லையா? நீ அண்ணன் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இவ்ளோ போட்டு வச்சிருக்கீங்க. ஜீவாவே இவ்ளோ கோவப்படுறானா ராஜராஜேஸ்வரி கொந்தளிச்சிருவா போல இருக்கே. அண்ணனோட நிலைமை புரியாம என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இல்ல, அது சாம்பிராணி பக போடுறதா இருந்தாலும் ஒரு அளவு இல்லையா? நீ அண்ணன் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இவ்ளோ போட்டு வச்சிருக்கீங்க. ஜீவாவே இவ்ளோ கோவப்படுறானா ராஜராஜேஸ்வரி கொந்தளிச்சிருவா போல இருக்கே. அண்ணனோட நிலைமை புரியாம என்ன காரியம் பண்ண ஜீவா, பாத்தீங்க? போது நிறுத்து. அவ ஏதோ வேணும்னே இப்படி எல்லாம் செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. கார்த்திக், உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு கூட இன்னும் நீ வானதி கிட்ட சொல்லவே இல்லையா? ஏன் வானதே, அவன் தான் எதையுமே சொல்லலன்னா நீயாச்சும் அதை உரிமையா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம்?
அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா சொல்லு? தப்புதாம்மா. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நீ கும்பிடுற முருகன் தான் இன்னைக்கு உன் புருஷனை காப்பாத்திருக்க. இல்லனா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ராஜி, கார்த்திக் தான் இப்ப நல்லா இருக்கான்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? ஜீவா, இவனை பால்கனி கூட்டிட்டு போ, ரிலாக்ஸ்டா இருப்பான். வாண்ணே. போ. வா. வாமா. வானதி, என்னாச்சு வானதி? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன வானதி இது? எதுக்காக அழறன்னு கேட்டா மன்னிப்பா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கேம்மா. அவருக்கு சாம்பிராணி போக ஒத்துக்காதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாதுமா. வீடு மங்களகரமா இருக்கட்டுமே நான் செஞ்ச ஒரு வேலை அவர் உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலம்மா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு ஜீவாவை எங்க ரூமுக்கு போக சொல்லாம இருந்ததா அவ்வளவுதான். இந்நேரம் என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலம்மா. என்ன வானதி, அதான் கார்த்திக் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் என்ன? அப்படி இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அப்படி அவரை முழுசா புரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு இந்த தப்பு நடந்திருக்காது இல்லையா? நீ என்ன வேணும்னா இதெல்லாம் செஞ்ச? தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு போய் நீ இந்த அளவுக்கு சங்கடப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு வானதி. முதல்ல நீ அழறத நிறுத்த. இன்னைக்கு நடந்தத ஒரு பிரச்சனையா நீ நினைக்காம கார்த்திக்க பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா நினைச்சுக்கோ. கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லா புருஷன் பொண்டாட்டியும் மேட் ஃபார் ஈச் அதரா வாழ்றதே இல்ல. போக போக நீயும் கார்த்திக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் சகஜம் தானே வானதே? எப்பவுமே உன் வாழ்க்கையில நடக்கிற சில கசப்பான சம்பவத்தை பிரச்சனையா எடுத்துக்காம அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. கார்த்திக் பிறந்ததுக்கு முன்னாடி எனக்கும் உங்க மாமாவுக்கும் இதே மாதிரி நிறைய நடந்திருக்க. அப்படிதான் இந்த விஷயமும். இன்னைக்கு நடந்ததை வச்சு கார்த்திக்கு சாம்பிராணி ஒத்துக்காதுங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டல்ல? அது போதும். இனிமே அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா போதும். புரியுதா? மத்தபடி இத நினைச்சு அழறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ முதல்ல ரிலாக்ஸ்டா வந்து உள்ள உட்காரு. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா வரேன். வானதி, என்ன இது குழந்தை மாதிரி? இப்பதான் உன் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க. வா போலாம். என்ன பார்வதி இது? நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். மானசா எங்கேயும் வெளியே போகாம யார்கிட்டயும் பேசாம ரொம்ப ஐசோலேட்டா வீட்லயே இருக்கா. என்னமோங்க, ஜீவாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ ஒரு மாதிரியா தாங்க இருக்கா. ஒருவேளை அங்க நடந்ததையே இன்னும் நினைச்சிட்டு இருக்காளோ என்னமோ. மானசா, என்னம்மா ஆச்சு? அப்பா, என்ன மானசா ஆச்சு உனக்கு? எப்பவும் கலகலன்னு இருக்கிற உன்னை இப்போ இப்படி பார்க்கும்போது சங்கடமா இருக்குமா? தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்ப என்னென்னவோ நடந்து போச்சு. அதுக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு
அதுக்கப்புறமும் நீ அங்க போகாம இருந்தா என்ன அர்த்தமா? தெரியாமலாம் எதுவுமே நடக்கலப்பா. அன்னைக்கு அந்த வானதி வேணும்னு தான் என்ன இன்சல்ட் பண்ணா. நான் உங்ககிட்ட வந்து சொன்னதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இன்னும் சொல்றது இருந்தா எவ்வளவோ இருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு குறை சொன்னா எனக்கும் கோவம் வராதா? அவ அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே ஜீவாவோட அண்ணனை நான் பேர் சொல்லிதான் கூப்பிட்டு. இவ என்னமோ திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு அவர் உன்னை விட வயசுல மூத்தவரு, அவருக்கு மரியாதை கொடுக்க பழகுன்னு எனக்கு ஆர்டர் போடுறா. அது மட்டும் இல்லப்பா, அங்க ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சா கூட வாய் படாம அண்ணாந்து குடின்னு சொல்றா. வாசல்ல செருப்பை எப்படி கழட்டி போடணும்னு சொல்லிலாம் எனக்கு கிளாஸ் எடுக்கிறா அவ. நான் என்ன செஞ்சாலும் அதுல அவளுக்கு குறை கண்டுபிடிக்கிறதா ஒரு வேலையா போச்சுப்பா. அவ எப்படியோ இருந்துட்டு போறாமா. அவளுக்காக நீ அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. தினமும் நீ அங்க போய் உங்க அத்தைய பார்த்து பேசிட்டு வந்தா தானே அவங்களுக்கும் உன் மேல ஒரு பிரியம் வரும். எனக்கு மட்டும் அங்க போகணும்னு ஆசை இல்லையாப்பா. ஆனா அந்த பட்டிக்காடை நினைச்சாதான் அங்க போறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் ஜீவாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கே என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்றாளே. இதுல நான் தான் அந்த வீட்டுக்கு அடுத்த மருமகன் தெரிஞ்சதுன்னு வைங்க, அவ மூத்த மருமகன்ற கெத்த காமிக்கிறதுக்கு என்ன உண்டில்லன்னு ஆக்கிடுவா. இதெல்லாம் யோசிச்சு பாக்கும்போது இப்பவே அவளை என்னன்னு கேட்டுடலாமான்னு எனக்கு தோணுதுப்பா. திரும்ப நான் அங்க போகும்போது என்ன ஏதாச்சும் அவ சொன்னான்னு வைங்கள, நான் அவளை எப்படி எப்படி திட்டுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் நீ எதுவும் பண்ணிடாதம்மா. அந்த வானதிய உங்க அத்தை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நீ போய் அவ கூட ஏதாவது பிரச்சனை பண்ண போய் அவங்களுக்கு உன் மேல வெறுப்பு உண்டாகிற மாதிரி ஆயிடும். அதுக்குன்னு அவ என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு அமைதியா போகணும்னு சொல்றீங்களா? நீ அவளுக்கு போட்டியா எது பண்றதா இருந்தாலும் அதை இப்ப பண்ண வேண்டாம்னு தான் சொல்றேன். நமக்கு தேவை சீக்கிரமா உன் கல்யாணத்தை நடத்துறதானே தவிர இவ கூட சண்டை போடுறது கிடையாது. நீ இந்த விஷயத்தை இத்தோட விடு. சீக்கிரமாவே சம்பந்தி அம்மாட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசுற. போதுமா போதும் போதும். வானதி, நீ உட்காந்து சாப்பிடு. இருக்கட்டும்மா, உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு அப்புறமா நான் சாப்பிடுறேம்மா. அதான் ஆர்த்தி பரிமாறிட்டு இருக்கால, நீ போய் உட்காரு. போ. போமா. உட்காரு. போப்பா. கிளம்புறோமா? பாத்து போயிட்டு வா. சரிம்மா. எதுவா இருந்தாலும் ஃபோன் வரேம்மா. பாய். பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய். ராஜி. அமுதா, அமுதா என்னாச்சு? சம்பந்தி. 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 அமுதா என்ன பண்ணுது? சம்மந்தி, என்னமாச்சு? என்னாச்சு? அமுதா, எந்திரிங்க. அமுதா, சம்மந்தி, என்னாச்சு? ஜீவா, டாக்டர் தண்ணி ஃபோன் எடுத்து வா. சீக்கிரம் போ. அதோ கூப்பிடுறேன். வானதி, வானதி, என் பொண்ணை பார்க்காமலே நான் போயிடுவேனா? வானதி. வாங்க. வாங்க டாக்டர் வாங்க. வாங்க டாக்டர். மேடம் என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஓகே,
யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லாம் வெளியில இருங்க. ஓகே டாக்டர், நீ இரு ராஜ். சமந்தி போங்க. யாரு? என் அப்பா. என்ன உங்க அப்பாவுக்கு ஒன்றும் கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியலையா? அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டாரு. என்னன்னு பேசிட்டுருங்க. ம். ஹலோ அப்பா. பாரதி. அப்பா. அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி மயக்கப்பட்டு விழுந்தாமா. இப்ப டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. உன் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. சரிப்பா சரிப்பா, நான் வந்துடுறேன். என்னங்க அம்மாக்கு உடம்பு முடியலையா? நெஞ்சு வலின்னு சொல்றாங்க. டிரைவர் வண்டி திருப்பங்க வீட்டுக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகல. ரிலாக்ஸ் ஒண்ணு இருக்கா? ரிலாக்ஸ். நம்ம கிளம்பும் போது அம்மா நல்லா தானே இருந்தாங்க. ஒண்ணு இருக்கா? இதை பிடிங்க. பொண்ணு பார்க்கணும். அந்த இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி டாக்டர். ஐயோ, இல்லாத நெஞ்சு வலிக்கு ஊசியை போட்டு நிஜமாவே நெஞ்சு வலி வந்துட்டா. டாக்டர், எனக்கு ஊசி இல்ல வேணாம் டாக்டர். இந்த இன்ஜெக்ஷனை போட்டா தான் சரியாகும். ஊசி போட்டே ஆகும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமா? அம்மா. என்னங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. அவங்களுக்கு மெடிசன் என்னன்றதை எழுதி கொடுத்துருங்க. சரியா? அம்மாக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. அம்மா என்னாச்சுமா? என்னன்னு தெரியல, நீங்க போனதும் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஜஸ்ட் டிப்ரெஷன் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெரியறது கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து கம்ப்ளீட்டா பாடி செக்அப் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஆமா, வானதி யாரு? நான் தான். என் பேர் தான் வானதி. ஆமா, நீங்க தான் அவங்க பக்கத்துலயே இருக்கணும். உங்க மேலதான் அவங்க ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா உங்களை பார்க்காம போயிருவோமோன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்றதை சால்வ் பண்ணிடலாம். மேடம், நான் கிளம்புறேன் மேடம். கார்த்திக், நீ ட்ரிப்பை கேன்சல் பண்ணு. சரிம்மா. போ, பார்த்துக்கலாம். நெஞ்சு வலின்னு சொன்னாலும் சொன்னோம், இப்படி ஒரே இடத்துல நோயாளி மாதிரி படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு கத்தி கத்தி எனக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. எத்தனை நாளைக்கு இப்படியே படுத்திருக்கிறது? நாம இங்க படுத்துட்டா வெளியே நடக்கிறதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அம்மா அம்மா, ஐயோ அப்பா, ஆனந்தே ஆனந்தே, என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா, என் பக்கத்துல இருமா. போதும், நிறுத்துறியா? என்கிட்ட இப்படி நடிச்சு கொட்டுறியம்மா. வேற கதவு முன்னாடி மூடிட்டேன். அப்பா, நெஞ்சு வலின்னு படுத்து படுத்து முதுகு வலி வந்ததுதான் மிச்சம். அம்மா, உலக மகா நடிப்புமா, சூப்பரா பண்ண தெரியுமா? ராஜேஸ்வரி அம்மா எவ்வளவு பெரிய புத்திசாலி. அவங்களுக்கே உன்னோட நடிப்புல சந்தேகம் வரலன்னா பாத்துக்கோயேன். என்ன பெரிய ராஜேஸ்வரி புத்திசாலின்னு இந்த அமுதாக்கு முன்னாடி அவங்கள நிக்க முடியுமா? ஏண்டி, நான் ஒத்த ஆளு, மொத்த பெரிய முட்டாளாக்குன பாத்தியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா. ராஜேஸ்வரி அம்மாக்கு உன் மேல கருணை ஜாஸ்தி தாமா. நெஞ்சு வலியோட நீ வானத்தைய பாக்கணும்னு துடிச்சதும் உடனே அவளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாத்தியா? கரசனத்தை பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் ஒரேடியா போய் சேர்ந்துட போறேன். ஏதோ என் கடைசி ஆசைன்னு சொல்லிதான் அந்த அம்மா அவசர அவசரமா மருமகளை கொண்டு வந்து நிறுத்துச்சு. கீழே விழுந்தவ அப்படியே ஒரேடியா போய் சேர்ந்துருவன். இந்த அமுதாவோட ஆட்டமே இனிமேதான் ஆரம்பம்னு இன்னும் யாருக்கும் தெரியல.
அந்த ராஜராஜேஸ்வரியை எப்படி ஆட்டம் காண வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்கிட்டயேவா? ஆனா ஆர்த்தி, உங்க அப்பாவை நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ற தில்லு முள்ள எல்லாம் உங்க அப்பா தானே கரெக்டா மோப்பம் பிடிப்பாரு. அதான். என்ன தெரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? நெஞ்சு வலி வந்தவங்க கூட தோ இப்படி துடிச்சிருக்கவே மாட்டாங்க. உன் நடிப்பு அதெல்லாம் மிஞ்சிருச்சுமா. விடுடி, இவ்ளோ செஞ்சது இதுக்கு அவங்கள எங்கேயும் போக விடாம தடுத்துட்டோம்ல. நம்மள மீறி அவங்க எங்கேயாவது போயிட முடியுமா? அது ஒரு சந்தோஷமா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அவர் கூட அரை மனசோட தான் இந்த ஹனிமூனுக்கு ஒத்துட்டு இருப்பாரு. ஆனா இத நினைச்சு ஓவர் எதிர்பார்ப்புல இருந்த வானதி தான் இப்போ என்ன மனநிலையில இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆமா, நீங்க தான் அவங்க பக்கத்துலயே இருக்கணும். உங்க மேலதான் அவங்க ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா உங்களை பார்க்காம போயிருவோமோன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வானதி, என்னாச்சுங்க? எதுவும் வேணுமா? இவ்வளவு நேரம் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் கூட தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு ஒரே மனசு கஷ்டமாவே இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு அம்மாக்கு காய்ச்சல் ஜுரம் வருமே தவிர இப்படி நெஞ்சு வலின்றதெல்லாம் இப்பதான் முதல் தடவையா வருது. அவ்வளோ பேர் அங்க கூட இருந்தாலும் அம்மாக்கு என்னதான் பார்க்கணும்னு தோணி இருக்குல்ல. என்னையும் அம்மா ஆர்த்தி மாதிரி அவங்க பொண்ணாதான் நினைச்சிருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போதே அப்பா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு. இதுவே நாம ஃப்ளைட்ல ஏறி போயிருந்தோம்னா என்ன பண்ணிருக்க முடியுங்க? அதான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலல்ல, அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? இப்போ அதோட வேற அவங்களுக்கு வயசாகுது இல்லையா? ஸோ நெஞ்சுவலி வரதெல்லாம் சகஜம்தான். இனிமேலும் இப்படி அவங்களுக்கு ஆகாதபடி நாம தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் இப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால தான் நம்மளால் ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடிஞ்சது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது இல்லை. இதில் அங்கே போய் என்ன பண்ணுறது சொல்லு? இப்போ ஹனிமூன் போகாததை நினைச்சு சந்தோஷம் சொல்ல வரீங்களா? இல்ல இனி நாம எப்பவுமே போக போறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நமக்காக இல்லைன்னாலும் அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாவது நம்ம ஹனிமூன் போகிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். இனி சுச்சுவேஷன் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா இதை பற்றி நம்ம யோசிக்கலாம். இவ வேற சும்மா கதவை தட்டிக்கிட்டு வாடி உள்ள. திறந்துதான் இருக்கு. சம்பந்தியம்மா நீங்களா? மன்னிச்சிருங்க சம்பந்தி, நான் ஏதோ இவன் நினைச்சுதான் வாடி உள்ளன்னு சொல்லிட்டேன். மா, கதவை தட்டினது யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிருவியா? இல்லடி, நான் சம்பந்தியம்மான்னு தெரிஞ்சா அப்படி கூப்பிட்டுருப்பேனா? நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. உட்காருங்க. நிக்கிறீங்களே? நீங்க உட்காருங்க. உட்காருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தியம்மா, தினமும் நிறைய பழம் சாப்பிடணுமா, அப்பதான் இதயத்துக்கு நல்லதா டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க. அதான் சும்மா ஒரு 2 பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு சம்பந்தி? உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இப்ப உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். ஐயோ, அதுக்கு என்னங்க, உங்க வீட்டுலதான் என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறீங்களே. முன்ன விட இப்ப நல்லாவே தேறிட்டேங்க. நல்லா இருக்கேன். நல்லது சம்பந்தி. அம்மா, சூடா சூப் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. என்ன வானதி இது?
பாருங்க சம்பந்தி அம்மா, எனக்கு உடம்பு முடியாம போனாலும் போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. நீங்க பழையபடி தெம்பாகணும்னு தானே குடுக்குறா, வாங்கிக்கோங்க. அதானே, உங்க மருமகளை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? கொடு. எடுத்துக்கோங்கம்மா. வானதி, என்னம்மா இது? அது அடிபட்டுருச்சுமா. அடிபட்டுருச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற, கவனமா இருக்க வேணா? ஏன் வானதி, அடுப்படியில வேலை செய்யும் போது கத்தியில எதுவும் வெட்டிக்கிட்டியா? ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஆச்சு வானதி? அத்தை கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு. அது வந்துமா, நான் ரூம்ல இருக்கும்போது அவர் என் கையை பிடிச்சு இழுத்தாரா, வளையல் உடைஞ்சு குத்திருச்சுமா. மருந்து ஏதாவது போட்டுக்கிட்டியா? அவர் போட்டு விட்டாருமா. சரி வானதி, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம். சரிம்மா. சூடு ஆறிட போது குடிச்சிருங்கம்மா. சூப்பு குடுக்கறாளம்மா, சூப். என்னம்மா இது? வானத்திக்கும் அவ புருஷனுக்கும் ஒத்து போகல நாம நினைச்சிட்டு இருந்தா, ரூம்குள்ள கைய புடிச்சு விளையாட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவ கையில காயத்தை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஏதோ கை கலப்பு நடந்திருக்குன்னு பார்த்தா, கைய புடிச்சு மருந்து போடுற அளவுக்கு வந்திருக்கா. சாதாரணமாலாம் விட்டுறக்கூடாதுமா. இவங்க 2 பேரையும் க்ளோஸா இன்னும் நம்ம வாட்ச் பண்ணணும். அவ்வளவுதானே, நம்மள மீறி அவங்க எப்படி நெருக்கமாகறாங்கன்னு பாக்குறேன். சம்பந்தியம்மா, என்னங்க இது? பீரோல இருக்கிற மொத்த நகையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் ஒரு காரணமா தான் சம்பந்தி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு டின்னருக்கு வராங்க. அப்படியாம்மா? என்னம்மா இத இப்ப சொல்றீங்க? காலையிலேயே சொல்லியிருந்தா வரவங்களுக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வானதே. நான் எல்லாரையும் வர சொல்லி ஹோட்டல்லயே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அங்க கெஸ்ட் வரும்போது நீ இவ்ளோ சாதாரணமா இருந்தீன்னா நல்லாவா இருக்கும்? அங்க போகும்போது நீ இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பட்டு புடவையா கட்டிக்கிட்டு ரெடியாரு, அது போதும். அம்மா, இவ்ளோ நகையும் போட்டுக்கணுமா? வானதி, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, வரவங்க முன்னாடி நீ கண்ணுக்கு லட்சணமா அத்தனை நகையும் போட்டுட்டு நிக்கணும்னு. அப்புறம் என்ன, அவங்க விருப்பத்தை நிறைவேத்து. சரியா சொன்னீங்க சம்பந்தி. என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்றா. ஆர்த்தி, நீ இந்த நகையில வானத்துக்கு போட்டு விடு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, சொல்லு. ஆமா, போ ஆர்த்தி போ, அத்தை சொல்லிட்டு போறாங்கல்ல, வானத்திக்கு இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டு விடு. அம்மா, நான் வேணா இதெல்லாம் அப்புறமா போட்டுக்கிறேன். ஐய, அதெல்லாம் முடியாது. உன் அத்தை இப்பவே உனக்கு எல்லா நகையும் போட்டு விட சொல்லிருக்காங்க. நீ உட்காரு, உட்காரு சொல்றேன். நீ எடுத்து போட்டு விடு, வா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, போடு. உனக்கு வந்த வாழ்வடி நல்லா இருக்காமா? அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. போடு. நல்லா இருக்கு, போதும். இந்தா, இதுல வை. இது பாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வானத்துக்கு இன்னும் அழகா இருக்கும், போட்டு விடு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. போட்டு விடு. நல்லா இருக்குல்ல? உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு.
போட்டுக்கோ. இல்ல கொடு. போதும் ஆர்த்தி, வேண்டாம். ஏண்டா போட்டுக்கோ எல்லாத்தையும். இல்லம்மா, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். மிச்சதெல்லாம் லாக்கர்ல வச்சிடலாம். எனக்கு இது போதும். இங்க பாரு, இங்க பாரு. வளையல் இருக்கு பாரு இதுல. இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு பாரு. போதும்மா. இதுவே எனக்கு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அத்தை தான் இவ்ளோ நகையும் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. அப்போ இதெல்லாம் நீ போட்டுக்கோ. நானா? ஆமா. விருந்தாளிங்க வரும்போது நான் மட்டும் இவ்ளோ நகைங்களை போட்டுக்கிட்டு உன்னை வெறுங்கழுத்தோட நிக்க வச்சா நல்லாவா இருக்கும்? அதனால நீயே இதெல்லாம் போட்டுக்கோ. அவங்க வரதுக்குள்ள நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரியா? போட்டுக்கோ. மா, பெரிய வீட்டு மருமகளான திமிர்ல எனக்கு அவ பிச்சை போட்டு போறத பாத்தியா? விடு ஆர்த்தி, அவ சொல்லிட்டு போனா நியாயமா இந்த நகையெல்லாம் உனக்கு வந்து சேர வேண்டியது. அந்த ராஜராஜேஸ்வரி உன் கையாலேயோ அவ கழுத்துல போட வச்ச பாத்தியா? அது தாண்டி எனக்கு வயிற்றுச்சல இருக்கு. இருக்கட்டும், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் எதுவும் செய்ய முடியாம இருக்கேன். அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அந்த ராஜேஸ்வரிக்கு நான் ஒரு நல்ல பாடமா கத்து கொடுக்கறேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரும்போது மருமக நகையை போட்டுக்கிட்டு மினுக்கிறதுக்காக தானே இவ்ளோ நகையும் கொண்டு வந்து வச்சிருக்கா. இருக்கட்டும், அவ சொல்லிட்டு போன மாதிரி இந்த நகையை எடுத்து நீ போட்டுக்கோ. அவ பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு போறா. அது எதுக்குமா நான் எடுத்துக்கணும்? ஏய், சொல்றத கேளுடி. நான் எதுவும் சும்மா சொல்லிட மாட்டேன். காரணம் இருக்கு. ராஜராஜேஸ்வரி மருமகளை வர்றவங்க முன்னாடி தான் மருமகன்னு பெருமையா காமிச்சுக்கிறதுக்காக தான் இந்த நகையை கொடுத்துருக்கா. அவங்க எல்லாம் வரட்டும். அவங்க கொடுத்த இந்த நகையெல்லாம் அவள மாதிரியே நீயும் போட்டுக்கோ. அம்மா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சரிம்மா. போட்டுக்கோ. சமந்தி, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? ஆமா, வானதி ரெடி ஆயிட்டாளா? வானதி அப்பவே ரூம்குள்ள போனாங்க. இன்னும் ரெடி ஆயிருப்பா. பாக்குறேன். வானதி, இதோ வந்துட்டேம்மா. வாங்கின நகையெல்லாம் லாக்கர்ல வச்சு பூட்டி வைக்கிறத விட அத உனக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நகைக்கு அழகு வானதே. அதோட உன்னை பாக்குறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்க. இதுக்கே சந்தோஷப்பட்டா அடுத்து என் மக வரப்போறா. அவளை பாருங்க. அம்மா, ஆர்த்தி எங்கம்மா? ஆர்த்தி ரெடி ஆயிட்டு இருந்தா வந்துட்டா. வா. எப்படி அதே நகை என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? இப்படி ஒரு பொண்ணை உங்க பிள்ளைக்கு கட்டி வைக்க முடியலையேன்னு மனசுக்குள்ளேயே வெந்து சாவுங்க. அம்மா, நீங்க எனக்கு கொடுத்த நகை நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஆர்த்தியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமே தான் உங்களை கேட்காமலே அவளுக்கு கொடுத்துட்டேன். இதுல என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு வானதி? இந்த வீட்ல என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுல எனக்கு சமமா உனக்கு உரிமை இருக்க. நான் கூட உனக்கு இவ்ளோ நகையை கொடுத்துட்டு ஆர்த்திக்கு எதையுமே கொடுக்கலையேன்னு அப்புறமா தான் யோசிச்சேன்.
நான் யோசிச்சத நீ முன்கூட்டியே செஞ்சுட்ட வானதே. சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்கு பாத்தியா? சும்மா சொல்லக்கூடாது ஆர்த்தி. இந்த ட்ரெஸ்லயும் நகையிலையும் நீ அவ்வளவு அழகா இருக்க. தேங்க்ஸ் அத்தை. ஆர்த்தியை பார்த்து வயிறு எறிவாங்கன்னு நினைச்சா இவங்களுக்குள்ளேயே பாராட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்க. நம்ம கிளம்பலாமா? சரிம்மா. வா. மா, நான் நகை போட்டு வந்ததுக்கு கூட அவங்க வானத்தையே தான் பாராட்டுறாங்க. நீ பாத்தியா? அப்போ நான் ஏமா இந்த நகையெல்லாம் போடணும்? சொல்ற ஆர்த்தி, முதல்ல அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்குன்னு பார்த்து தேவையில்லாதெல்லாம் பேசி நானே இப்படி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர ஆக்குவனா? ஐயோ கடவுளே. மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் ஆர்த்தி, இந்த சம்பந்தி அம்மா நம்மள எங்கேயாவது கூட்டிட்டு போனாங்கன்னா ஏன் கூட்டிட்டு போறாங்க, எதுக்கு கூட்டிட்டு போறாங்க, யார் வராங்க, இதெல்லாம் சொல்றது இல்லையா? யார் வந்தாலும் நீ அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்க போற. இதுல அவங்க எதுக்கு வந்தா நமக்கு என்னம்மா? அத்தையாச்சு அவங்களாச்சு, விடுமா சும்மா. ஏய், அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடி. அங்க வந்தது உன் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்காக தானா? என்னம்மா சொல்ற? ஆமா ஆர்த்தி, அந்த சிநேகிதக்காரங்களெல்லாம் ராஜேஸ்வரி அம்மா வர சொன்னது உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தானா? பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு வசதிக்காரங்க. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் பேசி இப்படி எல்லாம் வீணா போச்சு. என்னம்மா சொல்ற? என்னத்தடி சொல்ற? ஐயோ கடவுளே, இந்நேரத்துக்கு உன் வாழ்க்கையே நல்லபடியா மாறி இருக்க வேண்டியது. இப்ப எல்லாம் கெட்டு போச்சுடி. அதுக்கு நானே காரணமாயிட்டனே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சும்மா நிறுத்துமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து நீ புலம்பிட்டே இருக்க. புலம்பாம என்ன என்னடி செய்ய சொல்ற? இந்த ராஜேஸ்வரி அம்மா அதுவா மனசு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது எப்படி தேவையில்லாததெல்லாம் பேசி நாமளே கோட்டை விட்டுட்டோம் பாத்தியா? மா, அவங்க தான் ஏதோ புரியாம பண்றாங்கன்னா நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. முதல்ல எனக்கு எதுக்கு அவங்க மாப்பிள்ள பாக்குறாங்க? அப்படி இல்லடி. அங்க என்ன சத்தம்? என்னம்மா? இல்லங்க, இவ இப்ப எதுக்கு கல்யாணம் அப்படின்னு கேக்குறா. அவங்க யாருப்பா எனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு? ஏய், யாரும் நாங்க ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லல. அவங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றாங்க. அமுதா, அப்படி இல்லங்க, மண்டபத்துல அவங்க தானே ஆர்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. அதத்தான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆமாமா, உனக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆனா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல. இப்பதான் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள என்னையும் கட்டி கொடுக்கணும்னு என்னப்பா அவசரம்? அவசரம் தாமா. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உன் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல தப்பு என்னமா இருக்கு சொல்லு? அது சரிதான்ப்பா. ஆண்டி, அப்பா இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாரு. அப்போ நீ வேணா வேணா அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நாங்கெல்லாம் ஏதோ உன்னை கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து தலையில கட்டி வச்சிருவோம்னு பயப்படாதரி. அதெல்லாம் உன் அழகுக்கும் படிப்புக்கும் ஏத்த மாதிரி நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்துதான் சம்பந்தி அம்மா உனக்கு கட்டி வைப்பாங்க. அம்மா சொல்றேன்ல, நம்பு. இங்க பாருடி, நீ எதுவும் சொல்ல வேணாம். வானதி மாதிரியே நீயும் ஒரு நல்ல குடும்பத்துல போய் வாக்கப்பட்டுட்டீனா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போது சொல்லு பாப்போம். இப்ப நீ ஏன் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க? நடந்து முடிஞ்ச எல்லா விஷயமும் உன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு, அதானே? அதெல்லாம் ஒரு காரணமே இல்லம்மா. நீ எதுவும் சொல்ல வேணாம். பெத்த பிள்ளைங்கள காலகாலத்துல கரை சேர்க்கணும்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. எங்களுக்காக வச்சோம் நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? எங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவ சின்ன பொண்ணு, நடந்த விஷயத்தினால கொஞ்சம் குழம்பி போயிருக்கா. அதனாலதான் இப்படி பேசுறா. நான் அவளை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறேன்.
நீங்க மட்டும் அப்பப்ப சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லி அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல பெரிய இடத்துல நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்லுங்க. ம்? ராஜி, என்னம்மா இன்னும் தூங்காம இருக்க? மனசு சரியில்லைங்க. என்ன ராஜி, நியாயமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நீ சந்தோஷமா தானே இருக்கணும். அதை விட்டுட்டு மனசு சரியில்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு டின்னர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் காரணம். என்ன சொல்ற ராஜி? என் ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் அவங்க ஃபேமிலியை பத்தியும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. எல்லாருமே நல்லா வெல் டு டு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கல்யாண வயசுல பசங்க இருக்காங்க. நாம ஆர்த்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதான் ஆர்த்தியையும் சம்மந்தியையும் என் கூட டின்னருக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஆர்த்தியை பிடிச்சு போய் அவளை மருமகளை ஆக்கிக்கலாமேன்னு தோணலாமேன்னு தான் நான் அவளை அங்க கூட்டிட்டு போனேன். இது தெரியாம சம்மந்தி அம்மா ஏதேதோ பேசி நான் நினைச்ச மாதிரி எதையுமே நடக்க விடாம பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இன்னைக்கு அமைதியா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் கண்டிப்பா ஆர்த்திக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்கும். ராஜி, கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது அதுல சின்ன சின்ன தடங்கள்லாம் வருது, சகஜம்தான். நீ நினைச்ச மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் ஆர்த்திய மருமகளாக்க ஆசைப்படலங்கிறதுக்காக அவளுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமா என்ன? சில விஷயங்கள் நடக்காம தட்டி கழிக்கிறது கூட நல்லதுதாம்மா. இதுக்கு போய் நீ மூட் அவுட் ஆனா எப்படி? ராஜி, இதை விட நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா அண்ணன் ஆர்த்தி கல்யாணம் தள்ளி தள்ளி போறதுனால ரொம்ப பயப்படுறாரு. நேத்து கூட இத பத்தி அவர் நம்ம கிட்ட பேசினப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் வேற நல்ல மாதிரியா ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். அப்ப அத அவங்க எதிர்பார்க்கிற நேரத்துல செஞ்சு முடிக்கிறது தானே முறையா இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஆர்த்திக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ளை பார்க்கணும். அதுக்காக தாங்க நான் இன்னைக்கு டின்னருக்கு ஒரு பிளான் பண்ணதே. புரியுது ராஜி, நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் காலாகாலத்துல நடக்கிறது தான் நல்லது. நானும் தரகர்கிட்ட சொல்லி இன்னும் வேகமா வரன் பார்க்க சொல்றேன். தரகர்கிட்ட சொல்லி யாரோ ஒரு மாப்பிள்ளைய பாக்கறத விட நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல வேண்டிய பையனா பார்த்து ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. அதுக்கு என்ன ராஜி, உன் இஷ்டப்படியே பண்ணிடுவோம். அதுக்காக தாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க யாரையாச்சும் ஆர்த்திக்கு கட்டி வச்சிடலான்னு யோசிச்சேன். ஆனா அது இப்ப இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு தெரிஞ்ச பையன் கல்யாண வயசுல யாரு இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏ ராஜி, நம்பியா ஆர்த்திக்கு அறிவு நிதியை மாப்பிள்ளை கேட்க கூடாது? யாரு? நம்ம டாக்டர் அறிவுநிதியா? ஆமா ராஜி, தங்கமான பையன், நல்ல குடும்பம், எல்லா விதத்திலையும் ஆர்த்திக்கு அவன் பொருத்தமா இருப்பான். நினைச்ச மாதிரி அவன் இருப்பாமா. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? என்னமா யோசிக்கிற? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தான் தோணுது. நீ முதல்ல இதை பத்தி அந்த பையன்ட்ட கேட்டுப்பாரு. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வீட்ல மிளகாத்தூள் தீந்து போச்சுன்னு தெரியும்ல, இங்க உட்காந்து அவளுக்கு பக்குவம் பாக்குறதுக்கு பதிலா மில்லுக்கு போய் அதை திரிச்சிட்டு வரலாமா இல்லையா? அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கடவாசல்ல காத்திருந்து லிஸ்ட வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு வர. நம்ம ஆர்த்தியை பொண்ணு பக்கம் வந்துட்டு இப்ப வார்த்தையை கூட்டிட்டு போய் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கு.
எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்கல்ல. இருங்க, நான் போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் இல்லன்னு பாருங்க. அமுதா விடுங்க, கேளு அமுதா. விடுங்க பையன், கேட்க வேண்டாம். விடுங்க சொல்றல. போ வெளியே. அம்மா அம்மா ப்ளீஸ் மா, அம்மா நான் சொல்றத கேளுங்க அம்மா. போடி. வானத்துக்கு பதிலா ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நாங்க உங்களை கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. வாங்க போலாம். எங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா என்ன சம்மதியமா திருதிப்புன்னு நம்மள இங்க கூட்டு வந்திருக்காங்க? எனக்கு என்ன தெரியும், பேசாம வா போகலாம். வானதி ஒரு நிமிஷம். அம்மா சம்மதியம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. இல்ல, நம்ம எல்லாரையும் இப்படி திடீர்னு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்காங்களே, அதான் மறுபடியும் உன்னை பரிகாரம் கிரிகாரம் ஏதாவது மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குடா. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. சாமி கும்பிடுறதுக்காக தான் அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சரி வா போகலாம் அமுதா. நமஸ்காரம். வணக்கம் சாமி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு மருமக கிடைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச பூஜையும் எடுத்துக்கிட்ட சிரமத்தையும் இன்னும் என்னால மறக்க முடியாதுமா. எப்படியோ நினைச்ச மாதிரியே உங்க வேண்டுதல்லாம் நிறைவேறி இன்னைக்கு உங்க மருமகளோட நீங்க அம்பாள் சன்னதியில நிக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த அம்மனோட அருளாலதான் என் பையனுக்கு ஏத்த தங்கமான பொண்ணா கிடைச்சிருக்க. எந்த குறையும் இல்லாம நான் கேட்டபடி என் வேண்டுதல நிறைவேற்றி கொடுத்ததுக்காக அம்மனுக்கு வைரகிரீடம் சாத்திரதா வேண்டியிருக்கேன். சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து நான் அதை செஞ்சிடறேன் சாமி. நல்லதுமா, அம்மனுக்கு தீபாராதனை காட்டிடுறேன். ஓம் गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात्। ओम देव्ये नमः, ओम दुर्गायै नमः, ओम त्रिभुवनेश्वर्यै नमः, ओम यशोदा गर्भसम्भूतायै नमः। कर्पूर निराञ्जनं समर्पयामि। அம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் கார்ல வெயிட் பண்றேன். நீங்க பிரகாரம் சுத்திட்டு வந்துடுறீங்களா? ஆபீஸுக்கெல்லாம் இன்னைக்கு நீ பொறுமையா போனா போதும். இன்னும் வந்த வேலையே முடியல, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? சம்பந்தியம்மா, இன்னும் முடியலையா? அதான் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சே, இன்னும் என்னங்க வேலை? நீங்க வாங்க, உங்களுக்கே புரியும். வா. ஐயோ, என்ன இந்த அம்மா வந்த விஷயத்தையே சொல்ல மாட்டேங்குது. மறுபடியும் இங்க ஏதாவது பொண்ணு பாக்குறேன்னு ஆளை கூட்டிட்டு வந்து நான் ஏதாவது இடகுடமா பண்ணிட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என் மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. சரி, போய் பாப்போம். தெரியாம எங்க போக போகுது, என்னெல்லாம் பாக்கணுமோ. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க குழந்தைக்கு நீங்க பேர் வைக்க வரேன்னு சொன்னது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா. அதுவும் இப்படி குடும்பத்தோட நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பேர் வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குழந்தைக்கு தேனை தொட்டு வச்சு பேர் சுட்டிடுங்கம்மா. கூட
இந்தாங்கம்மா. ஏய், குழந்தை அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. உனக்கு முத குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருக்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்மா. அம்மா, குழந்தைக்கு பேர் வச்சிருங்கம்மா. சரி. வானதி, வானதி, வானதி. வானதி, வானதி, இங்க என்ன பண்ற? அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. உன்னை அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. வானதி, ஏன் அழுகுற? வானதி, உடனே கேக்குறேன், முதல்ல அழுறது நிறுத்து. அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் அழுறத அம்மா பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல? காலையில எல்லார் முன்னாடியும் எவ்வளவு பெருமையா பேசினாங்கன்னு நீங்களும் பாத்தீங்கல்ல? ஆனா அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவளா நான் அவங்கள ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது என் மேலேயே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அவங்க மனசுக்கு ஏத்த ஒரு மருமகளா நான் இருக்கேன்னு நினைச்சு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் பாக்குறீங்க தானே? ஆனா நான் உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சா ஒருவேளை அத்தை வெறுத்துருவாங்களா? அதுக்காக அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு சொல்ல வரியா? இன்னும் எத்தனை நாளைக்குங்க எல்லாத்தையும் இப்படியே மூடி மறைக்க முடியும்? அவங்களுக்கா இந்த உண்மை தெரியறதுக்குள்ள நாமளா போய் சொல்லிடுறது மேல் இல்லையா? புரியாம பேசாத வானதி. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலங்கிறது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அந்த விஷயத்த நிச்சயமா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒவ்வொரு தடவையும் நம்மளை பத்தி அம்மா பேசும்போது நான் தான் அவங்க முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க உங்க அம்மா நினைச்சு இவ்வளவு அக்கறைப்படுறீங்களே, அப்போ நீங்க அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணலையா? இப்போ நாம அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கணுங்கிறத விட அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள வேதனைப்படுத்துறதை விட நாம சொல்ற பொய்ய நம்பி அவங்க நிம்மதியாச்சும் இருந்துட்டு போட்டுமே. என்ன பார்த்த முதல் நாளே என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்ன உங்க மனைவி ஆக்கணும்னு அம்மா முடிவு பண்ணாங்க. ஆனா நீங்க சூழ்நிலைய காரணம் காமிச்சு நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அது வரைக்கும் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ இப்படிதான் இருந்தாகணும். வேற வழியே இல்லை. இப்படி அழுதுகிட்டே வந்து அம்மா முன்னாடி நிக்காம நார்மலாவா? எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. இன்னொருத்தர் மனசு காயப்படும்படியா தப்பா எதுவும் பேசுறது கூட இல்ல. யாரும் என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற? இப்படி என்ன தினம் தினம் சோதிச்சு பாக்கறதுல உனக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம்?
நான் பிறந்ததுல இருந்து இப்போ உன் முன்னாடி நிக்கிற வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருந்திருக்கு. எனக்கு கல்யாணம் நிச்சயமானப்போ மனசார நான் இந்த சம்மந்தத்துக்கு ஒத்துக்கிட்டதே சொத்துக்காக இல்ல, வாக்கப்பட்டு வந்த இடத்துல உண்மையா சந்தோஷமா இல்லாம தினமும் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பாவம். சாதாரணமான என்ன எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன மருமகளா ஆக்கிக்கிட்ட எங்க அம்மாவுக்கு இது எவ்வளவு பெரிய துரோகம். ஒரு பக்கம் என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் காட்டுற அம்மா, இன்னொரு பக்கம் துளி கூட என் மேல விருப்பமே இல்லாத என் புருஷன். இவங்க 2 பேரையும் அனுசரிச்சு போற இந்த வாழ்க்கை ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு என்னால மனசுக்குள்ள பூட்டி வச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு கஷ்டம்னு வரப்பெல்லாம் நான் நினைக்கிறது உன்னை மட்டும்தான். அதான் இப்பவும் உன் முன்னாடி நான் கையேந்தி நிக்கிறேன். அம்மா ஆசைப்படுற மாதிரி சீக்கிரமே நானும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஏன் அழுத்திக்கிட்டே இருக்கா? என்னாச்சு? என்னாச்சு? ரொம்ப குளிருது. நான் தான் அப்பவே ஏசி ஆஃப் பண்ணிட்டேனே, அப்புறம் என்னாச்சு? அது உடம்புக்கு முடியலங்க, ரொம்ப அசதியா இருக்கு. ஜுரம் அடிக்குது. என்ன இப்படி இருக்க? இதெல்லாம் நானா கேட்டதான் சொல்லுவியா என்ன? எப்படி குதிக்குது பாரு. இப்ப நான் இது கேட்கலன்னா நைட்டு முழுக்க இதை சொல்லாமே படுத்திருப்பல. சரி கொஞ்சம் இரு, வரேன்.
இங்க என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம். நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். என்னாச்சுங்க? என்னன்னு சொன்னா மட்டும் நீ சால்வ் பண்ணிடுவியா? நான் சொன்னதெல்லாம் நீ சரியா செஞ்சிருந்தா எனக்கு இந்த டென்ஷனே இருந்திருக்காது. நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல, அதான் பிரச்சனையே. நம்ம அனிமன் விஷயமா அம்மா கிட்ட பேசணும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இல்ல? இப்ப வரைக்கும் என்னால தைரியமா அம்மா கிட்ட பேச முடியாம பதட்டமா இருக்கு. இதுல இந்த மேனேஜர் வேற கால் பண்ணிட்டே இருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் போனை கூட நான் அட்டென்ட் பண்ணாம இருக்கேன். இப்ப நான் கீழே போனா அம்மா இதை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்றது சொல்லு? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அத பத்தி நானே அம்மா கிட்ட பேசிட்டேன். பேசிட்டேன். எனக்கு ஹனிமூன் போறதுக்கு இப்போ விருப்பம் இல்ல. இப்போதைக்கு அதுக்கான ஏற்பாடு எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். என்னது விருப்பம் இல்லைன்னு சொன்னியா? நான் உன்னை அப்படியே சொல்ல சொன்னேன். உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல டிராவல் பண்ண முடியாதுன்னு வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது தானே? அவங்க கிட்ட போய் நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறத அம்மா நினைக்க மாட்டாங்க? நீங்க பயப்படுற மாதிரி நம்மள காரணம் காட்டி இந்த ஹனிமூனை நான் வேணான்னு சொல்லல. ஆர்த்திக்கு கல்யாணம் முடிக்காம நான் மட்டும் என் புருஷனோட ஹனிமூன் போயிட்டு வந்தா நல்லா இருக்காது. அதனால ஆர்த்தி கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க போய்க்கிறோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? சரின்னு சொன்னாங்க. நிஜமாவா? எப்படிடா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறோன்னு பயந்து போய் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே அம்மா கிட்ட பேசிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் வானதி. ஆர்த்தி கல்யாணம் ஆக 6 மாசம் ஆகலாம். அப்போ அது வரைக்கும் அம்மா ஹனிமூன் பத்தி எதுவும் பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. எனிவே அம்மா கிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வானதி. நீதான் எதையாச்சும் சொல்லி இதெல்லாம் நடக்க விடாம பண்ணணும். சூழ்நிலைய காரணம் காமிச்சு நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுன்னா அது வானதி மாதிரி தான் இருக்கணும். அவ புருஷன் மேல அவளுக்கு இருக்கிற அன்பும் எங்க குடும்பத்து மேல அவ காட்டுற அக்கறையும் நாளுக்கு நாள் அவ மேல நான் வச்சிருக்கிற மரியாதை அதிகமாயிட்டே தான் போகுது. ஒரு பக்கம் அத்தை அளவுக்கு அதிகமா என் மேல பாசம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னு சொன்னவர இன்னும் மாறாம அப்படியே இருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கேன்னு அம்மா நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்துறதா? சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடின்னு சொல்ற இவர் நம்பிக்கையை காப்பாத்துறதா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா, என்ன வானதி இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வர? இன்னைக்கு கிருத்திகை இல்லம்மா, என்னால காலையில கோயிலுக்கு போக முடியல. அதனால தான் இப்ப போயிட்டு வரேன். திருநீர் எடுத்துக்கோங்க. குமுதா, இதோ வரமா. இந்த பணத்தை வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, ஜூஸ். புடவையெல்லாம் நான் உன்கிட்ட தானே கொடுத்தேன். அம்மா, நான் தான் வாங்கினேன். ஜூஸை வச்சுட்டு போ. சரிங்கம்மா.
ஏன் வானதி? அம்மா, இத நான் புடவையா பார்க்கல. எனக்கு இது உங்களோட ஞாபகார்த்தம். என்ன முதல் முறையா எங்க ஊர் கோயில்ல வச்சு பார்த்தப்போ இந்த புடவையை தான் நீங்க கட்டியிருந்தீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா உங்களை பார்த்த அந்த முதல் சந்திப்ப ஆயுசுக்கும் என்னால மறக்க முடியாதுமா. என் வாழ்க்கை மொத்தமும் மாற ஆரம்பிச்சது அன்னையில இருந்துதான். அன்னைக்கு இந்த புடவையில உங்களை பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குமா. சின்ன வயசுல இருந்தே என் அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா உங்களை முதல் முறையா பார்த்தப்போ இப்போ என் அம்மா ஏன் கூட இருந்திருந்தா பாக்கிறதுக்கு இப்படிதான் இருந்திருப்பாங்களோன்னு அன்னைக்கு தோணுச்சு. அப்படிதான் இந்த புடவை உங்களை பத்தின ஞாபகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்க. அப்படிப்பட்ட இந்த புடவைய அவ்வளவு சீக்கிரம் என்னால விட்டு கொடுத்துட முடியாதுமா. காலத்துக்கும் உங்களோட ஞாபகமா அது என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் குமுதா அக்கா கிட்ட இருந்து நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அம்மா, எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? இங்க வந்து உட்கார. உண்மையை சொல்லணும்னா என்னை விட இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவை இந்த அளவுக்கு உனக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு எனக்கு தெரியாது வானதே. அது தெரிஞ்சிருந்தா இத நான் குமுதா கிட்ட கொடுத்திருக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, எப்படியோ என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுல்ல, அது போதும் எனக்கு.